அடுத்தபடியாக பதிப்பகத்தின் பதிப்புரை சைமன் அண்ணா பேசுவாங்க. தும்மல், காதல், விக்கல் இது மூன்றும் வந்தால் அடக்கலாகாது, அதன் போக்கில் விட்டுவிடு. அதே போல்தான் வாசிப்பும் என்னை பொறுத்தவரை எனக்கு. அப்படியாக வாசித்து கொண்டிருந்த சூழலில் தான் புத்தக வண்டி ஆரம்பிக்கப்பட்டது. புத்தக வண்டி ஆரம்பிக்கப்பட்ட பின் படவரி பக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. படவரி பக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பின் குமிழ்முனை பதிப்பகம் ஆரம்பிக்கப்பட்டது. குமிழ்முனை பதிப்பகம் ஆரம்பிக்கப்பட்ட பின் நிறைய எழுத்தாளர்கள் எங்களை தொடர்பு கொண்டார்கள். அதில் மிக முக்கியமானவர் என் தம்பி ஆயிரம் பொன் அரவிந்த் அவர்கள். முழுக்க முழுக்க இந்த குமிழ்முனை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குவது. நாங்கள் என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்று யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு செய்தி அனுப்புவார்கள், அண்ணா எனக்கு கவிதை புத்தகம் போட வேண்டும், அதற்கான தொகை என்ன? எங்களை பொறுத்தவரை எழுத்தாளர் என்ன தொகை முடிவு பண்ணுகிறார்களோ அதுதான் தொகை. அவர்கள் எந்த தொகை முடிவு பண்ணாலும் அந்த தொகைக்கு நாங்கள் புத்தகம் போட்டு கொடுத்து விடுவோம். இதுதான் அதுதான் என்று என்றைக்குமே பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது ஒரு எழுத்தாளருக்கு என்ற ஒரே நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டது தான் குமிழ்முனை பதிப்பகம். தம்பி அவருக்கு தொகையை சொன்னார்கள், அதற்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஏற்பாடாக இருந்தது. இதுவரை நாங்கள் இருவரும் சந்தித்தது கூட இல்லை, இன்று தான் முதல் முறையாக சந்திக்கிறோம். தொலைபேசி வாயிலாக கூட 5 முறை தான் பேசியிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் இங்கு வருவதற்காக வழி கேட்பதற்கு ஒரு 3 முறை பேசியிருக்கிறார். மீது எல்லாமே செய்திகள் வாயிலாக நாங்கள் பேசிக்கொண்டது தான். அட்டைப்படம் தயாரானவுடன் பிறகு புத்தகத்தை அவரே மெய்ப்பாக்கம் செய்து விட்டார். நானே பார்த்துறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவுமாகவும் இருக்கிறது. குமிழ்முனையின் எழுத்தாளர்கள் வரிசையில் தம்பியும் இணைந்து கொண்டது எங்களுக்கு பெருமை. புத்தகத்தை பற்றி கூற வேண்டுமென்றால், இந்த புத்தகத்தை நாங்கள் ஏன் தேர்வு செய்தோம்? குமிழ்முனையில் வருகிற எல்லா புத்தகங்களையுமே நாங்கள் பதிப்பிப்பது கிடையாது, புத்தகத்தை தேர்வு செய்தான் பதிப்பிப்போம். அப்படியாக இந்த புத்தகத்தை தேர்வு செய்வதற்கான காரணங்கள் ஐயா சொன்னது போல் அந்த பட்டாம்பூச்சி என்ற வார்த்தை என்னென்னா, நான் திரு நாமுத்துக்குமார் அவர்களின் மிக தீவிர ரசிகன். முத்துக்குமாரை பற்றிய அத்தனை காரியங்களையும் தெரிந்து கொண்டு அவர் மூலமாகத்தான் கவிதைகளை மிகவும் வாசிக்க ஆரம்பித்தவன். பிழைத்தது பட்டாம்பூச்சி என்ற பெயர் முதலில் வேறு ஒரு பெயர் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டோம். பிறகு அதில் இந்த பிழைத்தது பட்டாம்பூச்சி நன்றாக இருக்கிறது என்று சொன்னதற்கான காரணம் என் தனிப்பட்ட விருப்பம். முத்துக்குமார் பட்டாம்பூச்சியை தான் நம்ம பார்க்க முடியல, இந்த பட்டாம்பூச்சியாவது பறக்க வச்சிடணுன்றது தான். இந்த பெயர் நன்றாக இருந்தது. இந்த கவிதைகளையும் படிக்கும் பொழுது என் முத்துக்குமாரின் சாயல் அங்கங்கு தென்பட்டு கொண்டே இருந்தது. அதன் காரணமாகவே இந்த புத்தகத்தை நாம் வெளியிட்டு விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த புத்தகத்தை நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம். இந்த புத்தகத்துக்காக சிறு வயதில் பிடிக்க தப்பியதை இப்பொழுது பிடித்ததாய் எல்லோருக்கும் கருவம் என்று பட்டாம்பூச்சியை குறித்து முத்துக்குமார் எழுதியிருப்பார். அதே போல்தான் சிறு வயதிலிருந்தே புத்தகங்களை தொட்டு பார்த்திருப்பார், பேசியிருப்பார். எப்படியெல்லாமோ இந்த புத்தகம் வர வேண்டும் என்று எண்ணியிருப்பார். அவரது ஆசையை முழுக்க முழுக்க நிறைவேற்றி விட வேண்டும் என்று நான் நினைத்து ஒரு பட்டாம்பூச்சியை இந்த புத்தகத்தை அவருக்கு நான் பதிப்பித்து கொடுத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நம் உள்ளுக்குள் என்ன ஏற்படும் என்பதை இந்த பதிப்புரையிலேயே நான் எழுதியிருக்கிறேன். நம் இதயத்தில் ஒரு சாரல் மலையின் அழுகை நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பூவின் சொல்லாத ஆசை, ஒரு கண்ணீரின் வாசகமற்ற உரை, ஒரு மலையில் நனைந்த வழியின் நறுமணம், ஒரு பட்டாம்பூச்சியின் பசி. ஒரு பட்டாம்பூச்சியின் பசி எப்படி இருக்கும் என்றால், தேடி 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 தேனை அழகாக அது உறிஞ்சி எடுத்துக்கொண்டே இருக்கும். அதே போல்தான் தேடி தேடி பிறக்கி எடுக்கப்பட்ட மிக சிறிய மிக தேர்ந்தெடுத்த கவிதைகளையே இந்த புத்தகத்தில் நாங்கள் தொகுத்திருக்கிறோம். ஓரிரு கவிதைகளை மட்டுமே வாசித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முடிவில்லா கேள்விகளுக்கு முடிவே இருக்காது, அந்த தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். ஓர் உயிர் பிறக்கும் பொழுது என்ன குழந்தை என்பதில் தொடங்கி, ஒரு உயிர் பிறக்கும் பொழுது என்ன குழந்தை என்பதில் தொடங்கி, அந்த உயிர் போன பிறகு எப்போ எடுப்பீங்க என்பது வரை 4 பேர் 4 விதமாக பேசிக்கிட்டே தான், கேள்விகள் கேட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள். இவ்வளவுதான் கவிதை. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, வாழ்க்கையை மிக சுருக்கமாக தம்பி லலிதன் இதற்கு முன்புடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார். அதே போல் இவரும் மிக சுருக்கமாக எழுதிவிட்டார். இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இதைவிட நான் அனுபவித்த ஒன்று, அதை அவர் எழுதியிருந்தார். எண்ணம். விதவிதமாக செருப்பு போட ஆசைப்பட்ட காலத்தில் வாங்க பணம் இல்லை. விதவிதமாக செருப்பு போட ஆசைப்பட்ட காலத்தில் வாங்க பணம் இல்லை. பணம் இருக்கும் பொழுது காலுக்கு ஒரு செருப்பு, அவ்வளவுதான் என்ற எண்ணம் நம்ம அனைவருக்குமே இருக்கிறது. இவ்வளவுதான். பணம் நிறைய இருக்குது, காலுக்கு ஒரு செருப்பு தான்ப்பா, எதையாவது எடுத்து போட்டு போயிட்டே இருப்போம், அந்த மனசு எல்லாருக்குமே வந்துடும் அப்படின்னு. நம்பிக்கை குறித்து ஒரு கவிதை எழுதியிருந்தார். அது இப்படியும் பார்க்கலாம், நம்ம எல்லாரும் போராடு அப்படி இப்படின்னா அதெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள்.
நாம் பூமியையே பார்த்து கொண்டிருப்பதால் வானவில்லை காண முடியாது. சற்று நிமிர்ந்து வானத்தை பார்த்தால் வானவில்லை கண்டுவிடலாம். சற்று நிமிர்ந்து வானத்தை பாரு, அவ்வளோதான். நீ கீழே பார்த்துட்டு இருக்கப்பா, கொஞ்சம் மேலே பாரு என்ன இருக்கு அப்படின்னு. பறந்த வானம் இருக்கு, பறந்து போ அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இது. அதாவது இன்னும் திருமணம் ஆகலை உங்களுக்கு, அப்படி தானே? ஆனால் திருமணம் ஆகான இல்லை, கவிதைகளை பார்க்க இன்னொன்று, பிறந்த உடனே தொடங்கி விடுகிறோம் மரணத்தை நோக்கிய பயணத்தை, பிறகு எதற்கு அவசரம், மெதுவாக பயணிப்போம். இந்த அவசர உலகத்தில் இப்படி ஒரு கவிதை. இது என்ன சொல்வது, ரொம்ப நிதானமாக அவரது பொறுமையை இந்த கவிதைகள் வாயிலாக அவர் வெளிக்கொண்டு வருகிறார். அவரது குணங்கள் தான் இந்த கவிதைகள் வாயிலாக வெளிப்பட்டு வருகிறது. இன்னும் ரொம்ப, அதாவது இது எல்லாரும் லைஃப்லையுமே நம்ம பார்த்துருப்போம். வீடு, அலுவலகம், வாகனம் என எங்கிருந்தாலும் கண்கள் தேடுவது என்னவோ ஜன்னல்களை மட்டும்தான். எங்கே நம்ம ரூம்குள்ளே போனாலும் ஜன்னல் எங்கே இருக்குன்னு தேடுற அந்த ஒரு ஃபீலை ஒருத்தன் கவிதையாக எழுதியிருக்கான்றது வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய எப்போதுமே என்ன பண்ணுவோன்னா, புத்தக பார்வையாளர்கள் மற்றவங்களாம் பேசினதுக்கப்புறம் தான் நம்ம குறிக்கக்கூடிய கவிதைகளை குறித்து வைப்பேன். அது மாதிரி ஏன்னா அவங்க சொன்னதே நம்ம சொல்லிடக்கூடாதுங்க. இப்போ தான் எடுத்தேன். இதில் ரொம்ப எங்களோட முத்து மீனாட்சி வந்து ஒரு கம்மலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த கவிதை. அதுக்கு தான் தினம் ஒரு கவிதை போட்டியில் பரிசு கொடுத்துருந்தோம். அதை அவங்க ஒரு 20 லைனில் எழுதியிருப்பாங்க. தம்பி அதை வந்து 4 லைனில் எழுதியிருக்காரு. தற்கொலை செயினாக மாறி அவளது கழுத்தை பற்றி கொள்ள முடியவில்லை என தூக்கில் தொங்கியதோ அவளின் கம்மல். செயினாக மாறி அவளின் கழுத்தை பற்றி கொள்ள முடியவில்லை என தூக்கில் தொங்கியதோ அவளது கம்மல். ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை வெளியிட இங்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் மற்றும் கலையின் குரல் அமைப்பு மற்றும் மாரிமுத்தண்ண இவங்க எல்லாருக்குமே நான் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தகம் செலக்ட் ஆகிறதுக்கும், இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதிய மற்றும் இந்த குமிழ்முனை பதிப்பகத்தின் பேக் போனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சுபா, மோர்ஜா மற்றும் தம்பி திருக்குமரன் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புத்தகத்தை வடிவமைச்ச ஒன் டச் நிறுவனத்துக்கும் புத்தகத்தை பிரிண்ட் பண்ண அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. இதுவும் இல்லாமல் எப்போவுமே எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மற்றும் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த புத்தகத்தை நாங்கள் காணிக்கையாகிறோம். வெறும் 100 ரூபா தான் இந்த புத்தகம். விலை கொடுத்து வாங்கி இந்த புத்தகத்தை வாசிங்க. உங்கள் மூலமாக இந்த பட்டாம்பூச்சியும் பிழைக்கட்டும். பேரன்பும் பெருமகிழ்ச்சி. நன்றி.